கணித்திற்குரியவர்களே, என் அருமைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜனாசா தொழுகையை எப்படி சுன்னத்தான முறையிலே நிறைவேற்றுவது, ஜனாசாவுடைய தொழுமுறையை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோமே என்றால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியிருந்த வழிமுறையின்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு இபாதத்தை செய்கின்றோமே என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ் இரண்டு நிபந்தனைகள் அல்லாமல் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். முதலாவது, அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக புரியப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய வழியிலே அந்த இபாதத் ஆற்றப்பட வேண்டும். இவ்வாறு இந்த ரெண்டு நிபந்தனைகள் காணப்பட்டால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்தை அங்கீகரிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரின் மீது ஜனாசா தொழுகை தொழுவது கடமையாக இருக்கின்றது. அதாவது ஜனாசா தொழுகை ஃபர்த கிஃபாயா என்று சொல்லுவார்கள். குறிப்பிட்டவர்களின் மீது ஒரு கூட்டம் ஜனாசா தொழுகையை, ஒருவர் இறந்து விட்டால் என்றால் அவருக்காக ஜனாசா தொழுகையை தொழ வேண்டும். அவ்வாறு யாருமே தொழவில்லை என்றால் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரிக்கப்படுவார்கள், கேட்கப்படுவார்கள். ஆக ஒரு கூட்டம் ஜனாசா தொழுகை தொழுவது கடமையாக இருக்கின்றது. இதற்கு ஃபர்த கிஃபாயா என்று அரபியிலும் சொல்லுவார்கள். ஆக இந்த ஜனாசா தொழுகையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? 4 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகையினை நாம் தொழ வேண்டும். நாம் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல்களிலே செல்கின்றோம், ஜனாசாக்கள் இருந்தால் கலந்து கொள்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த ஜனாசா தொழுகையினை எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம்மில் சிலருக்கு தெரியாது. ஆக அதனை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு மற்ற தொழுகையை தொழுகின்றோமோ அதை போன்றுதான் ஜனாசா தொழுகையும். இன்னும் அதைவிட ஒரு ஈஸியான, ஒரு சுலபமான ஒரு தொழுகை தான் இந்த ஜனாசா தொழுகை. 4 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை தொழ வேண்டும். முதலாவது தக்பீரிலே அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொன்னவுடன் நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை கட்ட வேண்டும். அதன் பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டும். அதன் பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிய பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை, அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். அதன் பிறகு துணை சூராவை, அதாவது சிறிய துணை சூறாக்களை ஓதிக்கொள்வது ஏற்றமானது. முதலாவது தக்பீருக்கு பிறகு அஊது பில்லாஹை ஓதிவிட்டு பிஸ்மில்லாவை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். அதன் பிறகு சிறிய துணை சூறாக்களை ஓதுவதும் ஏற்றமானதாக இருக்கின்றது. அதன் பிறகு இரண்டாவது தக்பீருக்கு பின், அதாவது ஹதீஸிலே வருகின்றது, முதலாவது தக்பீருக்கு பின் இவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், துணை சூறாவை ஓத வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தல்ஹா பின் அப்துல்லா பின் அவுஃப் அறிவிக்கின்றார்கள், قال صليت خلف ابن عباس, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் ஜனாசா தொழுகையை தொழுந்தேன். فقرأ بفاتحة الكتاب, அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிட்டு ஓதினார்கள். அதன் பிறகு கூறினார்கள், وقال لتعلموا انه من السنة, நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்றால் இதுதான் சுன்னத் என்பதை காண்பிப்பதற்காக, உங்களுக்கு கற்பிப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அதன் பிறகு நஸஈலே ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அன்னஹு கரஅ, இப்னு அப்பாஸ் இடத்திலிருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதன் பிறகு ஒரு சின்ன சூறாவையும் சத்தமிட்டு ஓதினார்கள். வஜஹர ஃபலம்மா ஃபரக, இவ்வாறு தொழுந்து விட்ட பிறகு கூறினார்கள், கால சுன்னத்துன் ஹக்கும், இந்த ஹதீஸ் நஸஈலே பதிவு செய்யப்படுகின்றது, இதுதான் உண்மையாகும், இதுதான் நபி வழியுமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆக முதலாவது தக்பீருக்கு பிறகு அஊது பில்லாஹ் ஓதிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா, அதன் பிறகு துணை சூறாவை ஓதுவது ஏற்றமானதாக இருக்கின்றது. அதன் பிறகு இரண்டாவது தக்பீரிலே அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொல்லிய பிறகு நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஹதீஸிலே வருகின்றது, அபு உமாமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் ஒரு நபி தோழரிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அன்ன சுன்னத ஃபி ஸலாத்தி அலல் ஜனாஸா, அதாவது ஜனாஸா தொழுகையிலே நபி வழி எதுவென்றால் அய்யுகப்பிருல் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு சும்ம யக்ரஉ பி ஃபாத்திஹத்தில் கிதாப் பாத தக்பீரத்துல் ஊலா, முதலாவது தக்பீருக்கு பிறகு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார். சிர்ரம் ஃபி நஃப்ஸிஹி, அதாவது மெதுவாக மனதிற்குள் ஓதுவார். சும்ம யுஸல்லி அலா நபிஹி, அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். அதன் பிறகு வ யுக்லிசு துஆ லில் ஜனாஸா ஃபி தக்பீராத்தி ஸலாத் லா யக்ரவு ஃபி ஷைஇன் மின்ஹுன்ன, அதன் பிறகு உள்ள தக்பீர்களிலே அதாவது 3வது 4வது தக்பீர்களிலே துஆக்களை ஓத வேண்டும்.
அந்த துவாக்களை ஓதும் பொழுது குர்ஆனிலிருந்து எந்த சூறாவையும் நாம் ஓதக்கூடாது. 3வது 4வது தக்பீரிலே குர்ஆனிலிருந்து எதையும் ஓதக்கூடாது. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவாக்களை ஓத வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆக 2வது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். எந்த ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸ்களிலே நமக்கு வரவில்லை. இந்த ஸலவாத்து தான் சொல்ல வேண்டும் என்ற ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவாக ஆதாரம் கிடையாது. ஆக நாம் தொழுகையிலே அத்தஹியாத்துக்கு பிறகு நாம் தரூத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஸலவாத் இருக்கும் பார்த்தீர்களா, அந்த ஸலவாத்தை ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று இந்த ஸலவாத்தை சொல்லுவது சிறந்ததாக இருக்கின்றது. 2வது தக்பீருக்கு பிறகு ஸலவாத்து சொல்ல வேண்டும். எந்த ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக வரவில்லை. ஆக நாம் இந்த ஸலவாத்தை சொன்னோம் என்றால் அது ஏற்றமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தொழுகையிலே இந்த ஸலவாத்தை சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏனைய தொழுகையிலும் அதை நாம் சொல்லுவது சிறந்ததாக ஏற்றமானதாக உள்ளது. ஆக 2வது தக்பீருக்கு பிறகு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அதன் பிறகு 3வது தக்பீர். 3வதாக இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிய பிறகு நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களை நாம் ஓத வேண்டும். அது எந்த துஆ என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பின்னர் நாம் பார்ப்போம். 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த துஆக்களை நாம் ஓத வேண்டும் 3வது தக்பீருக்கு பிறகு. அதன் பிறகு 4வது தக்பீர். 4வது தக்பீருக்கு பிறகு சிறு நேரம் கழித்து சலாம் கொடுக்க வேண்டும். அதாவது வலதுபுறமாக சலாம் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹதீஸிலே வந்து இருக்கின்றது. ஏனைய தொழுகையிலே 2 பக்கமும் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஜனாஸா தொழுகையிலே வலதுபுறம் சலாம் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்களிலே வந்து இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிம் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் தரத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா அலா ஜனாஸா ஃபகப்பர அலைஹா அர்பஅன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸா தொழுகையை தொழ வைத்தார்கள். 4 தக்பீர்களை சொன்னார்கள். வஸல்லம தஸ்லீமத்தன் வாஹிதா, ஒரு சலாத்தை மட்டும் தான் கொடுத்தார்கள். கடைசியிலே சலாம் கொடுக்கும் பொழுது ஒரு சலாத்துடன் முடித்துக் கொண்டார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக ஜனாஸா தொழுகையிலே ஒரு சலாத்தை கொடுப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே 2 புறத்திலும் சலாத்தை கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் ஒரு பொதுவான ஒரு ஹதீஸிலே வருகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாசு ஹிலாலின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹுன்ன தரகஹுன்ன நாஸ். அதாவது இந்த 3 விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் அதனை செய்து வந்தார்கள், ஆனால் மக்கள் அதனை விட்டு விட்டார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஹக்கியிலே ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே சொல்கிறார்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால் அத்-தஸ்லீமு அலல் ஜனாஸா மிஸ்லு தஸ்லீமு ஃபி ஸலாத். அதாவது அது 3ல ஒரு விஷயம் என்னவென்றால் இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எப்படி சலாம் கொடுத்தார்களோ, ஏனைய தொழுகையிலே எப்படி சலாம் கொடுத்தார்களோ அதை போன்று தான் ஜனாஸா தொழுகையிலும் சலாம் கொடுத்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது? அதாவது 2 சலாத்தையும் நாம் ஜனாஸா தொழுகையில் தொழும் பொழுது கொடுக்கலாம். 2 சலாத்தை, அதாவது மற்ற தொழுகையிலே பிற தொழுகையிலே எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நாம் சலாம் சொல்லுகின்றோமோ, சலாம் கொடுத்து முடிக்கின்றோமோ, அதே போன்ற ஜனாஸா தொழுகையிலும் 2 புறத்திலும் சலாம் கொடுக்கலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சலாத்தை கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது ஹாக்கிம் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு சலாம் மட்டும் தான் கொடுத்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஆக 4வது தக்பீருக்கு பிறகு ஒரு சலாம் கொடுத்தாலும் அது சுன்னத்தாக இருக்கின்றது, 2 சலாம் கொடுத்தாலும் அது சுன்னத்தாக இருக்கின்றது. எது செய்தாலும் பரவாயில்லை. ஆக இவ்வாறு ஜனாஸா தொழுகையை நாம் தொழ வேண்டும். முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதன் பிறகு துணை சூராவை ஓத வேண்டும். 2வது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை கூற வேண்டும். 3வது தக்பீருக்கு பிறகு துஆ, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆக்களை ஓத வேண்டும். 4வது தக்பீருக்கு பிறகு நேரம் கிடைத்தால் துஆ ஓத வேண்டும். நேரம் கிடைக்கவில்லை என்றால் சிறிது நேரம் கழித்து சலாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஜனாஸா தொழுகையின் வழிமுறையாக இருக்கின்றது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஜனாஸா தொழுகையிலே ஓதப்படுகின்ற துஆக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத், இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதா ஸல்லைத்தும் அலல் மையித்தி ஃபஅக்லிஸு லஹு துஆ. அதாவது நீங்கள் ஜனாஸா தொழுகையை தொழுந்தீர்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் இஹ்லாஸாக துஆ செய்யுங்கள். ஃபஅக்லிஸு லஹு துஆ, நீங்கள் இஹ்லாஸாக அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக
துவா ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த துவாக்களை ஓதுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த துவாக்களை நாம் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய வேண்டும். 4-5 துவாக்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான துவாக்கள். இன்று நாம் எதையெல்லாம் நாம் மனப்பாடம் செய்கின்றோம். ஆனால் நாம் இந்த துவாவை ஓதினோம் என்றால், இந்த துவாவை ஓதி வந்தோம் என்றால், நாம் மற்றவர்களுக்கு இறந்து விட்டால் அவர்களுக்கு நாம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிய நாம் அவர்களுக்காக துவா செய்கின்றோமே, இது எவ்வளவு சிறந்த விஷயம். இது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்காக துவா செய்கின்றோம். அதை இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மில் அனைவரும் விரும்புவோம், நான் நாளை மரணித்து விட்டால், எனக்கு நாளை மரணம் வந்தால் என்னுடைய ஜனாதா தொழுகையினை சரியான முறையிலே தொழப்பட வேண்டும் என்பதை நம்மில் அனைவரும் விரும்புவோம். ஆக நாமும் இன்று பிறருக்கு ஜனாதா தொழுகை தொழும் பொழுது அவர்களுக்காக இஹ்லாஸாக தூய்மையான முறையில் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழியிலே நாம் துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்களிலே வருகின்றது, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 963வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு وآفه وعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر ومن عذاب النار. அதாவது இந்த துவாவுடைய அர்த்தத்தை நாம் விளங்கினோம் என்றால் எவ்வளவு சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கிய துவாவாக இந்த துவா இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்காக நாம் என்ன துவாக்களை செய்கின்றோம்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னித்து விடு. யா அல்லாஹ் இறந்து விட்ட என்னுடைய இந்த சகோதரனின் என்னுடைய சகோதரியின் பாவத்தை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, அவரின் மீது நீ அருள் புரிய அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு, அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அதாவது பாவங்களை நீ அழித்து விடு யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, அவரின் இருப்பிடத்தை நீ கண்ணியமிக்க இருப்பிடமாக ஆக்கிய அல்லாஹ். அவர் இன்னும் வஸி முத்கலஹு, அவரின் நுழைவிடத்தை விசாலமாக்கிய யா ரப்பே. யா அல்லாஹ் அவரை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கூலாலும் நீ அவரை சுத்தப்படுத்திய அல்லாஹ். எவ்வாறு வெண்மையான ஆடை சுத்தப்படுத்தப்படுகின்றதோ அதை போன்றே அவரையும் அவருடைய பாவங்கள் இருந்து அவரை நீ தூய்மைப்படுத்திய அல்லாஹ். இன்னும் யா அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தினுடைய வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை நீ அவருக்கு வழங்கிய அல்லாஹ். இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தினரை விட சிறந்த குடும்பத்தினரை அவருக்கு நீ வழங்கிய அல்லாஹ். இந்த உலகத்தில் உள்ள துணைவியை விட அவருக்கு ஒரு சிறந்த துணைவியை வழங்கிய அல்லாஹ். இன்னும் ரப்புல் ஆலமீனை அவருக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ். வத்ஹில்ஹுல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைவித்து விடிய அல்லாஹ். இன்னும் கபருடைய வேதனை விட்டும் நரகத்தினுடைய வேதனை விட்டும் அவரை பாதுகாத்து அருள் புரிய அல்லாஹ் என்பது இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. ஆக இந்த துவாவை நம்மில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் பிரபலமான துவா. திர்மிதி, அபூதாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தகரினா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده. يا الله, எங்களில் உயிரோடு இருக்கின்றவர்களையும் எங்களில் மரணித்து விட்டவர்களையும் எங்களில் சிறியவர்களையும் பெரியவர்களையும் ஆண்களையும் பெண்களையும் எங்கள் முன்னால் இருக்கின்றவர்களையும் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்களையும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் யாரை நீ உயிரோடு வைத்திருக்கின்றாயோ அவரை இஸ்லாமிய நிலையிலே இஸ்லாத்தின் நிலையிலே அவரை உயிரோடு வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். இன்னும் யாருக்கு நீ மரணத்தை வழங்குகின்றாயோ வஃபாத்தை கொடுக்கின்றாயோ அவருக்கு ஈமானிய நிலையிலே வஃபாத்தை வழங்கியா அல்லாஹ் என்பதாக இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு துவா, ரொம்ப சிறந்த துவாவாகவும் இருக்கின்றது. இன்னும் சிறிய துவாவாகவும் இந்த துவா இருக்கின்றது. பெரிய துவாவை மனப்பாடம் செய்ய முடியவில்லையா, இந்த துவாவையாவது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துவா ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம அப்துக வபனு அமதிக, யா அல்லாஹ் இவர் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகனாவார். அதாவது யா அல்லாஹ் இவர் உன்னுடைய பெண் அடிமையின் மகனாவார். இஹ்தாஜ இலா ரஹ்மதிக, உன்னுடைய அருள் அவர் மீது சூழப்பட அவர் தேவையுடையவராக இருக்கின்றார். நீ அவர் மீது உன்னுடைய ரஹ்மத் அவர் மீது இறங்குவதற்காக அவர் தேவையுடையவராக இருக்கின்றார். வ அன்த கனியுன் அன் அதாபிஹி, யா அல்லாஹ் இவரை தண்டிப்பதிலிருந்து நீ விலகி இருப்பவன். இவரை தண்டிப்பதனால் உனக்கு ஒன்றும் ஆக போவது கிடையாது. அந்த கனியுன், நீ தேவையற்றவன். இவரை தண்டிப்பதிலிருந்து நீ தேவையற்றவன். எவ்வளவு சிறந்த துவா பாருங்க. அந்த கனியுன் அன் அதாபிஹி, இவருக்கு வேதனையை கொடுப்பதிலிருந்து நீ தேவையற்றவன். இன்கான முஹ்சினன், அவர்
நன்மை செய்கின்றவராக இந்த உலகத்தில் இருந்திருந்தால் ஃபஸித் ஃபி ஹஸனாத்திஹி, அவருடைய அந்த நன்மைக்கான கூலியை அதிகமாக்கக்கூடிய அல்லாஹ். வ இன் கான முஸீஅன், அவர் பாவியாக இருந்திருந்தால், பாவங்களை செய்யக்கூடியவராக இருந்திருந்தால், ஃபதஜாவஸ் அன்ஹு, அவருடைய பாவங்களை மன்னித்து விடுறப்பே என்பதாக இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. ஆக இந்த துவாவை, அந்த 2 துவாக்களை மனப்பாடம் செய்ய முடியவில்லையா, பரவாயில்லை, இந்த துவாவையாவது நாம் மனப்பாடம் செய்து நாம் ஓதி வர வேண்டும். இவ்வாறு கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை தொழுவது மிகவும் சிறந்த தொழுகை, இன்னும் மிகவும் இலகுவான ஈஸியான தொழுகை. நாம் தெரியாத காரணத்தினால் நாம் என்ன ஓதுவது என்பதாக நமக்கு தெரியாத காரணத்தினால் தான் நாம் தயங்கி வந்தோம். இனிமேல் இருந்து இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு தயக்கம் காட்டக்கூடாது. மாறாக எனக்கு தெரியும், நான் கற்க வேண்டும், நான் கற்றுவிட்டு என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் அனைவரும் ஆவோமாக. அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.